ரெண்டா பிரிச்சா இடையில வர பகுதி பேரே இடை. இந்த மனித உடல் இருக்கு பாருங்க, இதை 4ஆக பிரித்தால் கடைசியில் வரும் கால் பகுதி. அதனால தான் இதுக்கு பேர் கால். எங்க இருந்து உங்களுக்கு இதெல்லாம் வருது? அதான்டா எனக்கு தெரியல. பூமியில் சாய்கிற போது முதலில் முட்டுகிற இடம், அதனால இதுக்கு பேர் முட்டி. கால் பகுதியும் முட்டியும் உடலோடு தொட்டு கொண்டு இருக்கும் இடம் தொடை. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. உடலை ரெண்டா பிரிச்சா இடையில வர பகுதி பேரே இடை. கொஞ்சம் தான் சாப்பிடணும், அது கொஞ்ச நேரம் தான் இருக்கணும். வா இரு வயிறு. இதமான நினைவுகள் இருப்பதால் இதன் பேர் இதயம். சொல்லும் போதே ஒரு மாதிரி இதமா இருக்கும். ஐயோ ஐயோ, அட தற்குறி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? மொத்த உடலுக்கும் ஒரு தலைவர் இருக்கணும். அவர் வேலையே செய்யக்கூடாது, வேலை வாங்கணும், ஆர்டர் மட்டுமே போடணும். அந்த ஆர்டர் போடுகிற தலைவனின் பெயர் தலை. தலையையும் உடலையும் எடுத்து வைத்திருக்கிற இடத்துக்கு பேர் கழுத்து. தலைக்கு மேல ஒண்ணுமில்ல, முடிச்சுக்க, அதனால இதுக்கு பேரு முடி. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். 36 லட்சம் ஆண்டுகள்ல இந்த பூமியில வாழ்ந்த டைனோசரஸ் அழிஞ்சு போச்சு. நம்மளை விட கை கால் வலிமை எல்லாம் அதிகம். ஆனா 36 லட்சம் ஆண்டுகளாக மனிதன் மட்டும் தப்பி பிழைத்து வளர்ந்துகிட்டே இருக்கான் தெரியுமா? ஏன்? அதுக்கு வெளியில தெரியற இந்த எந்த விஷயமும் காரணம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான், உங்ககிட்ட இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க?